ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லாவண்யாஸ் குக்கிங் கார்னர். இன்றைக்கி நம்ம சேனலில் சக்கரவள்ளி கிழங்கு வச்சு போலி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வரக்கூடிய நாள் கிழமைகள் எல்லாத்துக்குமே போலி பண்ணக்கூடிய பழக்கங்கள் பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் ஆற்றுல இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வரலட்சுமி நோம்புக்காக இருக்கட்டும், ஆவணியாவட்டத்துக்காக இருக்கட்டும், இந்த போலி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். வெறும் சக்கரவள்ளி கிழங்கும் தேங்காவும் வச்சு அவ்வளோ சாஃப்டாக ரொம்ப சூப்பரான ஒரு போலி பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு பருப்புலாம் எதுவுமே தேவையில்லை. போலி நல்ல சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். சக்கரவள்ளி கிழங்கே பிடிக்காதவா கூட இந்த போலி பண்ணினா சாப்பிடுவா. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல சக்கரவள்ளி கிழங்கு போலி பண்ணுறதுக்காக நம்ம சக்கரவள்ளி கிழங்கை வேக வச்சுக்க போகிறோம். ஸோ நான் பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கை ரெண்டாக கட் பண்ணி அலம்பிட்டு இது மாதிரி இட்லி பானையில் வச்சு வேக வச்சுக்க போகிறேன். தண்ணியில் போட்டு நம்ம வேக வைக்கிறத விட இது மாதிரி நீங்கள் இட்லி பானையில் வேக வைக்கும்போது அதோட அந்த சத்துக்கள் எதுவும் குறைவும் குறையாது. அதே சமயத்தில் நல்ல சாஃப்டாகவும் உங்களுக்கு வெந்து வந்துடும். ஸோ ஒரு 10 நிமிஷம் நன்னா வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு நன்னா வெந்து வந்துடுது. அந்த கலரே மாறிடுது. ஸோ இது மாதிரி நன்னா நீங்கள் வேக வச்சதுக்கப்புறம் அதோட ஸ்கின் கலரையும் பார்த்தீங்கன்னா மாறி இருக்கும். இப்போ வெந்துடுதா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தாலே தெரியும் நன்னா வெந்து வந்துடுது. இது நன்னா ஆறட்டும். அடுத்து போலிக்கு மாவு பிசைய போகிறோம். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவா சேர்த்துட்டுருக்கேன். இந்த ரவாவில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இது ஒரு 10 நிமிஷம் ஊறத்துக்காக வச்சுக்கலாம். இது ஊறினதுக்கப்புறம் இதில் 400 கிராம் அளவுக்கு மைதா மாவு எடுத்துட்டுருக்கேன். அதாவது 2 கப் அளவுக்கு எடுத்துட்டுருக்கேன். ஸோ இந்த மைதா மாவை ஒரு தடவை சலிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, கொஞ்சமாக உப்பும் இதில் சேர்த்துக்க போகிறோம். ஸோ இந்த மஞ்சள் பொடியோட இந்த மைதா மாவு ரவையை பார்த்திங்கன்னா நன்னா கலந்து விட்டுக்கோங்க. நான் உப்பு சேர்த்த அந்த கிளிப் மிஸ் ஆகிடுது. ஸோ கொஞ்சமாக பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் போலி நல்லா டேஸ்டியாக இருக்கும். நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த பூர்ணத்தோட அந்த ஸ்வீட்னஸ் பார்த்திங்கன்னா எடுத்து காமிக்கும். மாவு பிசையும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். இது மாதிரி பிசைஞ்சால் தான் உங்களுக்கு போலி நல்லா சாஃப்டாக இருக்கும். ரொம்ப நாள் வரையும் அந்த சாஃப்ட்னஸ் குறையாமல் இருக்கும். அதே மாதிரி இதில் கொஞ்சமாக ரவை சேர்க்கறதுனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா போலியோட அந்த டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி மைதாவில் தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு மைதா சுத்தமாக வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கோதுமை மாவில் பண்ணிக்கோங்க. இப்போது மாவை இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதில் நல்லெண்ணெய் விட்டு நல்லா ஒரு தடவை பிசைஞ்சிட்டு ஊற வச்சுடலாம். மாவு எந்த அளவுக்கு ஊறுறதோ அந்த அளவுக்கு போலி பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒரு கை அளவுக்கு தாராளமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டுருக்கேன். எண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா சாஃப்டாக நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க. எண்ணெய் சேர்க்கும் போது கையில் கூட கொஞ்சம் கூட ஒட்டாமல் உங்களுக்கு மாவை நல்ல ஊறி வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதில் பேக்கிங் சோடா எதுவுமே போட வேண்டாம். மாவு நல்லா ஊறினாலே போதும் உங்களுக்கு. இப்போ எண்ணெய் சேர்த்தாச்சு. இது அப்படியே ஊறட்டும். ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம போலி பண்ணிக்கலாம். அடுத்து பூர்ணம் பண்ண போகிறோம். அதுக்காக கடாயில் தேவையான அளவு வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் 2 கப் அளவுக்கு தாராளமாக, அதாவது ஒரு 250லேருந்து 300 கிராம் அளவுக்கு இந்த வெல்லம் இருக்கும். அந்த அளவுக்கு சேர்த்துட்டுருக்கேன். ஸ்வீட்னஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஏன்னா நான் ஒரு தேங்காய் உடைச்சி ஃபுல்லாக 3 எடுத்து வச்சுட்டுருக்கேன். அதுவும் போட்டுக்க போகிறேன், சக்கரவள்ளி கிழங்கு போட்டுக்கிறதுனால. இப்போ இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும். கல் மண் இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் வெல்லத்தை வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ வெல்லம் கரைஞ்சி நல்லா இது மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சிடுது. ஸோ இதுக்கு பாகு பதெல்லாம் கிடையாது. வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பித்தாலே போதும். ஸோ இந்த டைமில் துருவி வச்ச தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். 2 மூடி தேங்காய் பார்த்திங்கன்னா 2 கப் அளவுக்கு இருந்தது. அது ஃபுல்லாக சேர்த்துட்டேன். இது கூடவே வேக வச்ச சக்கரவள்ளி கிழங்க நல்லா கிரேட்டரில் பார்த்திங்கன்னா சீவிட்டு சேர்த்துட்டுருக்கேன். இது மாதிரி இருக்கும்போது சின்ன சின்ன கட்டிகள் இல்லாமல் உங்களுக்கு போலி இடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சக்கரவள்ளி கிழங்கும் சேர்த்துட்டு இந்த பூர்ணத்தோடைய நல்லா கலந்துக்க போகிறோம். ஸோ நார்மலாக நம்ம தேங்காய் போலி எப்படி இருக்குமோ அதே மாதிரி டேஸ்ட்டில் தான் இருக்கும். ஆனால் அந்த நல்ல ஒரு ஃபில்லிங்காக இருக்கும். சாப்பிட்றதுக்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம சேர்த்துட்டு இருக்கக்கூடிய தேங்காய், வெல்லம், சக்கரவள்ளி கிழங்கு எல்லாமே பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பார்க்குறதுக்கு லைட்டாக லிக்விடாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் சக்கரவள்ளி கிழங்கு பார்த்திங்கன்னா இந்த தண்ணி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு பூர்ணம் கரெக்டான பதத்துக்கு வந்துடும். ஸோ கேஸை ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ கேஸ் அப்படியே சிம்லே இருக்கட்டும். இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடியும் நெய்யும் சேர்த்துக்க போகிறோம். நெய் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கும் போது அதோட அந்த வாசனை ரொம்ப நல்லா இருக்கும்.
அதே மாதிரி கையிலையும் ஒட்டாமல் உங்களுக்கு வந்து வரும். ஸோ ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இது மாதிரி கலரி விட்டுக்கோங்க. நல்லா கெட்டியாகிடும். பூர்ணம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடாயில் ஒட்டாமல் சூப்பராக வந்து வந்துடுது. இந்த டைமில் நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ பசங்களுக்கு நீங்கள் வந்து ஸ்நாக்ஸ்க்கு கொடுக்கணும், இல்லை குழந்தைங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கே கொடுக்கணும்னு நினச்சா கூட தாராளமாக கொடுக்கலாம். இப்போ இந்த பூர்ணம் வந்து நல்லா ஆறணும், அதனால அப்படியே நம்ம வந்து வச்சுடலாம். கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கலரிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே வச்சுடலாம். இது வந்து நல்லா ஆறட்டும். இப்போ போலியோட அந்த பூர்ணம் வந்து சூப்பராக ஆறி கெட்டியாக எடுத்து இந்த பதத்துக்கு இருக்கணும். ஸோ கையில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் இருக்கணும். இப்போது சின்ன சின்ன உருண்டையாக நம்ம வந்து உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு போலி எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு வந்து நீங்கள் உருட்டிக்கோங்க. பருப்புலாம் சேர்க்காமையே வந்து உங்களுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். அட் த சேம் டைம் வந்து குவான்டிட்டியும் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா சக்கரவள்ளி கிழங்கு நம்ம வேக வச்சு சேர்க்கறதுனால போலியோட அந்த அளவுகளும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. ஸோ கடலைப்பருப்பு நிறைய பேருக்கு வந்து கேஸ் ப்ராப்ளம் வரும்னு நினச்சா தாராளமாக நீங்கள் வந்து இந்த சக்கரவள்ளி கிழங்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும் பிடிச்சது அப்படின்னா கொஞ்சமாக சுக்கு பொடி கூட சேர்த்துக்கலாம். பட் நான் வந்து இன்றைக்கி சேர்த்துக்கல. கேஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து கிழங்குலாம் சாப்பிடும்போது கேஸ் ப்ராப்ளம் வரும். ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் சுக்கு பொடி கொஞ்சமாக சேர்க்கும்போது வாசனையும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி கேஸ் ப்ராப்ளமும் வராது. இப்போ போலி வந்து எடுக்க போகிறோம். ஒரு ஷீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நெய் வந்து தடவிக்கலாம். நெய் தடவிட்டு நம்ம ஊற வச்ச இந்த போலி மாவை வந்து நல்லா ஒரு தடவை பிசைஞ்சிட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து தேவையோ அந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெய் விட்டு ஊற வச்சா மட்டும்தான் இந்த அளவுக்கு நல்ல சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி போலி பண்ணும்போது பூர்ண மாவு வந்து பார்த்திங்கன்னா அந்த போலியோட மாவு வந்து நிறையா இருக்கக்கூடாது. பூர்ணம் உள்ளுக்குள்ளே நிறையா இருந்து மாவு கொஞ்சமாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும். இல்லைனா பண்ணும்போது நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் கொஞ்சம் நாழி ஆக ஆக உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கெட்டியாக ஆரம்பிச்சிடும். அப்படியே தடியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அது மாதிரி பண்ண வேண்டாம். இப்போ பூர்ணம் வெளியில் தெரியாத அளவு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து எப்போவுமே போலி எப்படி இடுவோமோ அதே மாதிரி நம்ம வந்து இட்டுக்கலாம். ஸோ பூர்ணத்தோட அந்த மாவை வந்து பார்த்திங்கன்னா மாவை கிள்ளி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு அளவுக்கு புரியாது. அதனால பூர்ணத்தை மட்டும் உருட்டி வச்சுட்டோம் அப்படின்னா போலி தட்டுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஒரு பக்கம் வந்து கல்லும் வச்சாச்சு. கல் வந்து நல்லா சூடாகிறதுக்குள்ளே நம்ம வந்து போலி தட்டின்ட்டோம். எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து மெல்லிஸாக இட முடியறதோ அந்தளவுக்கு வந்து இட்டுக்கோங்க. இது வந்து நீங்கள் அப்பளா குழவியால் இட முடியாது. கையால் தட்டும் போது தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். ஸோ சின்னது பெருசு இல்லாமல் ஒத்தாப்பில் வந்து இட்டுண்டாச்சு. அதே மாதிரி நீங்கள் போட்டு எடுக்கும்போது எண்ணெயும் நெய்யுமா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா ஃபுல்லாக நெய்யில் கூட போட்டு எடுத்துக்கலாம். இப்போ கல் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக இதில் வந்து நெய் விட்டுட்டு நம்ம தட்டி வச்சுருக்கிற போலி வந்து பார்த்திங்கன்னா கையால் எடுத்து அப்படியே நம்ம வந்து போட்டுக்க போகிறோம். நீங்கள் வந்து உங்ககிட்ட இலை இருந்தால் கூட இலையில கூட தட்டலாம். நான் வந்து இன்றைக்கி இது மாதிரி பேப்பரில் தான் உங்களுக்கு வந்து தட்டி காமிச்சிருக்கேன். கேஸ் வந்து மீடியமாக வச்சு நம்ம வந்து 2 பக்கமும் போட்டு எடுக்கும்போது இந்த போலி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மாவை வந்து கொஞ்சமான அளவில் எடுத்துக்கும் போது போலி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாழி வரையும் உங்களுக்கு வந்து அந்த சாஃப்ட்னஸ் குறையவே குறையாது. 1 நாள் 2 நாள் ஆனால் கூட அதோட அந்த சாஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும். அதே மாதிரி மெயின்லி அந்த மாவு வந்து நல்லா ஊறணும். ஊறினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட் கொடுக்கும். 2 பக்கமும் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். ஸோ மஞ்சப்பொடி போடும்போது அந்த போலியோட கலரோடு பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து ஃபுட் கலர்லாம் எதுவும் சேர்க்கணுங்கிறது கிடையாது. மஞ்சப்பொடியே போகும். இப்போ அடுத்த போலி நம்ம வந்து தட்டிக்கலாம். ஸோ கொஞ்சமாக வந்து நான் நெய்யை உருக்கி எடுத்து வச்சுட்டுருக்கேன். இப்போ இதில் தேவையான அளவு மாவு வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா இந்த பூர்ண உருண்டைக்கு வந்து சரியாக இருக்கும். மாவை இந்தளவுக்கு ரவுண்டாக இட்டுட்டு உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த பூர்ண உருண்டையை வச்சுட்டு ஃபுல்லாக 2 பக்கமும் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிற மாதிரி வந்து மூடிடலாம். பூர்ணம் கொஞ்சம் கூட வெளியில் தெரியாத அளவுக்கு மூடிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பூர்ணம் வெளியில் வராமல் இடுறதுக்கு வந்து சௌரியமாக இருக்கும். அதே மாதிரி சைடில் மாவு இருந்ததுன்னா கூட நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி மடித்து விட்டு இடும்போது ஒரு பக்கம் தடியாகவும் ஒரு பக்கம் வந்து மெல்லிசாவும் இல்லாமல் மாவு ஒரு சைடாக இருக்கும். ஒரு சில டைமில் அது மாதிரியெல்லாம் இல்லாமல் ஒத்தாப்பில் இருக்கும். அதே மாதிரி இடும்போது விரலாக தெரியாத மாதிரி இட்டோம் அப்படின்னா போலி பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்போவுமே நம்ம வந்து கடலைப்பருப்பு போலி தான் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சேஞ்சுக்கு வந்து நம்ம இது மாதிரி சக்கரவள்ளி கிழங்கு போலி பண்ணும்போது சாப்பிட்றதுக்கே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.
பசங்களுக்குலாம் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ நீங்கள் வந்து டிஃபனுக்கு கொடுக்கணும், குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். மைதாக்கு பதில் நீங்கள் வந்து கோதுமை மாவில் கூட பண்ணலாம். ஸோ டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். போலி பண்ணுறதை விட போலி போட்டு எடுக்கிறதுல தான் இருக்குது அதோட சாஃப்ட்னஸ்ஸு. ஸோ ஃப்ளேம் வந்து மீடியமாக வச்சு 2 பக்கம் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப நாளை திருப்பி திருப்பி போட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா சப்பாத்தி மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அது கடக்குன்னு ஆகிடும். ஒரு சைடு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டுக்கலாம். உங்களுக்கு ஃபுல்லாக நெய்யில் வேண்டாம், ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்குன்னா கொஞ்சமாக எண்ணெய் வந்து கலந்துக்கோங்க. அதே மாதிரி போலிலாம் பண்ணுறதுக்கு நல்லா காய்ச்சின வெண்ணெய் வாங்கி காய்ச்சின அந்த நெய்யில் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது ஒரு 3-4 போலி வந்து பார்த்திங்கன்னா பண்ணியாச்சு. இதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய போலிகள் எல்லாத்தையுமே நம்ம வந்து பண்ணிடலாம். போலி மாவை பொறுத்த வரையும் நீங்கள் கொஞ்ச நாள் பண்ணிவிட்டு திருப்பி அப்படியே பேலன்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா திருப்பி பண்ணிக்கலாம்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா இந்த மாவு வந்து புளிச்சு போயிடுது அப்படின்னா இந்த போலி வந்து நல்லா இருக்காது. பூரணம் கூட எக்ஸ்ட்ராவாக இருந்ததுன்னா நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஆனால் மாவை ஃப்ரிட்ஜில் வச்சுலாம் யூஸ் பண்ண முடியாது. அதனால் ஒரு தடவை மாவு பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா உடனே ஃபுல்லாகவே நம்ம வந்து யூஸ் பண்ணிடணும். பூரணம் வேணால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு திருப்பி மாவு தீந்துருத்துனா இன்னொரு தடவை கூட பிசைஞ்சிக்கலாம். ஆனால் இந்த மேல் மாவு இருக்கு இல்லையா, இது வந்து வச்சுட்டு நம்ம வந்து இப்போ வேண்டாம் கொஞ்ச நாளைக்கு கழிச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லியோ இல்லை ஒரு 4-5 மணி நேரம் கழிச்சு பண்ணலான்னு வச்சோம் அப்படின்னா புளிச்சு போயிடும் அந்த மாவு. ஸோ அது கோதுமை மாவாக இருந்தாலும் சரி, இல்லைனா நீங்கள் வந்து மைதா மாவு பிசைஞ்சாலும் சரி. அதனால் மாவு எந்த அளவுக்கு நம்ம இப்போ பண்ண போகிறோமோ அந்த அளவுக்கு மட்டுமே மாவு வந்து பிசைஞ்சுக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக வந்து பிசைய வேண்டாம். ஸோ இது மாதிரி இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணும்போது அந்த புளிப்பு அந்த ஒரு ஸ்மெல் வராமையோ இல்லை புளிக்காமல் இருக்கும் அந்த போலி. அதுக்காக தான் ஆல்ரெடி நம்ம வந்து 1 மணி நேரம் அந்த மாவு வந்து ஊற வச்சுருப்போம். நல்லா ஊறினா தான் சாஃப்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ திருப்பி நம்ம 2-3 மணி நேரம் வச்சிட்டோம் அப்படின்னா டெஃபினட்டாக அந்த மாவு வந்து புளிச்சு போயிடும். இப்போது மாவு வந்து கொஞ்சமாக வச்சு இது மாதிரி ரவுண்டாக எந்த அளவுக்கு உங்களுக்கு ஷேப் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து இட்டுக்கோங்க. இதையும் வந்து நம்ம போட்டு எடுத்துடலாம். முன்னாடி போட்ட மாதிரி தான். ஸோ போட்டு எடுக்கிறதும் வந்து நீங்கள் வந்து அழகாக போட்டு எடுக்கும்போது அந்த போலி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி சின்ன சின்னதாக தான் இட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து இட்டுக்கோங்க. ஸோ ஒரு போலி நம்ம வந்து கல்லில் போடுறதுக்கும் இன்னொன்று இடுறதுக்கும் அந்த டைமிங் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதனால் நான் வந்து நின்றுட்டே தான் வந்து பண்ணுறேன். நிறையா பண்ணுற மாதிரி இருந்ததில் 2-3 பேர் இருக்கிற மாதிரி இருந்தால் ஒருத்தர் இட்டு கொடுத்தா ஒருத்தர் போட்டு எடுத்தால் சௌரியமாக இருக்கும். இப்போ இதே மாதிரியே நம்ம மீதி இருக்கக்கூடிய போலிகள் எல்லாத்தையுமே வந்து பண்ணிடலாம். ஸோ எல்லா போலியும் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன். இப்போது சக்கரவள்ளி கிழங்கு போலி சூப்பராக வந்து ரெடியாக எடுத்து நல்ல சாஃப்டாக இருக்கும். நான் உங்களுக்கு ஒன்று பிச்சு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த பூர்ணம் மெல்லிஸாக ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் வரக்கூடிய நாள்கிழமைகள் எல்லாத்துக்குமே வந்து போலி வந்து பண்ணி பாருங்கள். ஸோ வரலட்சுமி நோம்புக்காக இருக்கட்டும், ஆவணியாவட்டத்துக்காக இருக்கட்டும் நம்ம வந்து போலி பண்ணுவோம். கண்டிப்பாக இந்த போலி ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து உங்களோட ஃபீட்பேக்கும் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.